இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இந்த யூனிட்ல இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, யூனிட் அண்ட் டைமென்ஷன் வந்து பார்க்க போறோம். ஸோ எதுக்கு யூனிட் பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிசிக்கல் குவான்டிட்டியை வந்து நம்ம மெஷர் பண்ணும்போது யூனிட்ல தான் சொல்லணும். ஒரு ரெசிஸ்டன்ஸா இருந்தா ஓம், ரெசிஸ்டிவிட்டியா இருந்தா ஓம் மீட்டரு, கண்டக்டிவிட்டியா இருந்தா மோ அல்லது சைமன்ஸ்ல சொல்லணும். வோல்டேஜா இருந்தா வோல்ட் மீட்டர்ல சொல்லணும், வோல்ட்ல சொல்லணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, எல்லா ரெசிஸ்டிவிட்டினா என்னது, ரோவோட யூனிட் வந்து ஓம் மீட்டரு, ரெசிஸ்டன்ஸ்னா ஆர், ஆருடைய யூனிட் வந்து ஓம், கண்டக்டிவிட்டினா அதாவது கண்டக்டன்ஸ், ஜியோட யூனிட் வந்து மோ அல்லது சைமன்ஸ்ல சொல்லிடலாம். வோல்டேஜோட யூனிட் வந்து பாத்தீங்கன்னா வி, அதாவது வோல்ட்னு சொல்லிடலாம். ஸோ இதை வந்து டைமென்ஷன் குறிக்கும் போது ஸோ பக்கத்துல இருக்கிற மாதிரி என்ன பண்ணலாம் சொல்லிடலாம், எம் எல் ஸ்கொயரு டி பவர் 3. ஏன்னா எப்பவுமே டைமென்ஷன் வந்து ஒரு முனையே இதுதான், எம் எல் டி ஐ, சரிங்களா? அதாவது மாசு, லென்த், டைம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட். ஸோ இதை வச்சுதான் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ கரண்டோட யூனிட் வந்து ஆம்பியர், கரண்டோட யூனிட் வந்து ஆம்பியர் ஏன்னு சொல்லிடுறாங்க. எலக்ட்ரிக் பவரோட யூனிட் வந்து வாட். அதே சமயத்துல எலக்ட்ரிக்கல் யூனிட் எனர்ஜியோட யூனிட் வந்து பாத்தீங்கன்னா KWH, கிலோ வாட் ஹவர். ஸோ எப்பயுமே எந்த எக்ஸாம் வந்தாலும் இதுல ஏதாவது ஒரு யூனிட் வந்துடும். பெர்மிட்டிவிட்டியோட யூனிட் வந்து பாத்தீங்கன்னா பாரட் மீட்டர், சரிங்களா? அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டியோட யூனிட் வந்து V/M, வோல்ட் பர் மீட்டர் அல்லது N/C அப்படின்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரிக்கல் பிளக்ஸ் டென்சிட்டியோட யூனிட் வந்து C/m², C கூலம்ஸ் பை மீட்டர் ஸ்கொயர். கெப்பாசிட்டன்ஸோட யூனிட் வந்து பாத்தீங்கன்னா ஃபேரட், அதாவது F சொல்லலாம். ஸோ ஃபேரட் சொல்லலாம். இண்டக்டன்ஸோட யூனிட் வந்து பாத்தீங்கன்னா ஹென்றி, ஹெச்ன்றதுல நம்ம சொல்லிடலாம். பெர்மிபிலிட்டியோட யூனிட் வந்து ஹென்றி பை மீட்டர், சரிங்களா? பெர்மிபிலிட்டினா மைக்ரோ, பெர்மிட்டிவிட்டினா எப்சிலான், சரிங்களா? அது வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. மேக்னெட்டிக் பிளக்ஸ் டென்சிட்டியோட யூனிட் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்லா, மேக்னெட்டிக் பிளக்ஸ் டென்சிட்டியோட யூனிட் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்லா. அதே மாதிரி அல்லது வெப்பர் பை மீட்டர் ஸ்கொயர் எழுதலாம். மேக்னெட்டிக் ஃபீல்டோட இன்டென்சிட்டி யூனிட் வந்து பாத்தீங்கன்னா ஆம்பியர் பை மீட்டரு. ஸோ அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா MMF என்னன்னா மேக்னோ மோட்டிவ் ஃபோர்ஸ், அதோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா AT, அதாவது ஆம்பியர் டர்ன்ஸ் அல்லது ஹெல்பேட் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ ரிலாக்டன்ஸோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பியர் டர்ன் பை வெபர் அப்படின்னு சொல்லலாம். அல்லது ஒரு ஹென்றிக்கு இந்த மாதிரி சொல்லிடுவாங்க. பெர்மியன்ஸோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா வெபர் பை ஆம்பியர் டர்ன், சரிங்களா? பெர்மியன்ஸ், ஓகேங்களா? இது ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. பெர்மியன்ஸோட யூனிட் என்னன்னா வெபர் பை ஆம்பியர் டர்ன்ஸ். லூமினஸ் பிளக்ஸோட யூனிட் வந்து பாத்தீங்கன்னா லூமன். ஸோ இலுமினேஷனோட யூனிட் வந்து பாத்தீங்கன்னா லக்ஸ் அல்லது லூமன் பை மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து என்னன்னா பொதுவாக வந்து யூனிட். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ரெசிஸ்டருக்கான ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா R ஈக்குவல் டு ரோ எல் பை ஏ, சரிங்களா? ஒயர் எந்த டைம், இப்போ வந்து ஒரு எக்ஸாம் சொல்லுவாங்க, ஒரு கொஸ்டின் கேட்பான், ஒரு 10 மடங்கு வந்து ஒயர் இருக்கு, அதோட ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ, அது வந்து நீட்டும் போது, அதாவது என்னது லென்த் இன்க்ரீஸ் பண்ணும்போது ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா N² பை N² இன்ட்டு R. அதே ஒரு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, அது வந்து 10 டைம் வந்து கம்ப்ரஸ் பண்றோம், குறைக்கிறோம் அப்படின்னு பண்ணும்போது அதோட யூனிட் வந்து R பை N² அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஓம்ஸ் லாவோட யூனிட் ஃபார்முலா என்னன்னா V ஈக்குவல் டு IR அல்லது I ஈக்குவல் டு V பை R அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இதில் R ஈக்குவல் டு V பை R, V பை I அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து கொஸ்டின் வந்து மாறி மாறி போயிட்டு இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து ஒரு ரெசிஸ்டரை சீரீஸா இணைக்கிறோம், சரிங்களா? இதுதான் வந்து சீரீஸ் கனெக்ஷன். ஸோ அப்போ சீரீஸா இணைக்கும் போது எப்படி இருக்கும், பேரலா இணைக்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பார்க்கணும், சரிங்களா? சரிங்களா? இப்ப இது சீரீஸா இருக்கும்போது எப்பயுமே வந்து ஒரு சர்க்யூட்ல வந்து ரெசிஸ்டன்ஸா இருந்தாலும் சரி, ரெசிஸ்டன்ஸா இருந்தா சீரீஸா இருக்கும்போது R1, R2, R3 அப்படின்னு நம்ம எடுக்கிறோம் இல்லையா? இந்த சீரீஸ்ல வந்து கரண்ட் வந்து எல்லா ரெசிஸ்டன்ஸ் வழியா போகக்கூடிய கரண்ட் சமமா தான் இருக்கும். ஸோ அதே சமயத்துல வோல்டேஜ் டிராப் மட்டும் மாறும். அப்ப சீரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் வந்து சமம், ஐ வந்து சேம், சரிங்களா? ஆனா வோல்டேஜ் வந்து என்ன பண்ணோம்னா மாறும், சரிங்களா? அது மாறணும்னா டிஃப்ரெண்ட் ஆகும். ஒவ்வொரு டிஸ்டன்ஸ் பொறுத்து அது குறுக்க இருக்கிற வோல்டேஜ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும், சரிங்களா? ஸோ அப்ப இதெல்லாம் நம்மளுக்கு இப்படிலாம் கொஸ்டின் தான் கேட்பான். அது என்னன்னா
ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன, 2 3 ரெசிஸ்டன்ஸ் வந்து சீரிஸா நிற்கும் போது அதுக்கான ஃபார்முலா என்ன, இல்ல பேரலா நிற்கும் போது அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ சீரிஸா நிற்கும் போது R1 பிளஸ் R2 பிளஸ் R3 இந்த மாதிரி நம்ம ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ண அதை கூட்டி வந்தான். ஆனா பேரல் காம்பினேஷன் வந்து 1/R1 1/R2 1/R3 இந்த மாதிரி வந்து டிவிஷன்ல வந்து போட்டுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து என்ன இது. அதுக்கு அடுத்து வந்து நம்ம பாத்தீங்கன்னா பொதுவாக வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்குற கனெக்ஷனோ இல்ல கொடுக்குற சப்ளையோ நம்ம பயன்படுத்தக்கூடிய கனெக்ஷனை பொறுத்து என்ன பண்ணோம்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து மாறும். ஸோ பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு பெரிய சர்க்யூட் இருக்கு. எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீரீஸோ பேரல் சர்க்யூட்டோ கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இது சீரீஸ் சர்க்யூட், இங்க ஒரு பேரல் சர்க்யூட், திரும்ப ஒரு சீரீஸ், திரும்ப பேரல், இப்படி ஒரு சர்க்யூட் கொடுத்துறாங்க. கொடுத்து இதோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோனா ஈஸியா கண்டுபிடிச்சலாம். இப்போ ஒரு 4 ஓம் இருக்கு, இது 3 ஓம், இது 4 ஓம், இது 3 ஓம் இருக்குன்னா இந்த 2 சர்க்யூட்டும் சீரீஸா இருக்கு. அப்ப 7. சரிங்களா? அப்ப இந்த 7 வந்து அதுக்கு அடுத்து நான் மாறும், இந்த 3க்கு வந்து பேரலா மாறும். அப்ப 7 × 3 டிவைடட் 10, 7 3 21 டிவைடட் 10, இது அடிச்சா இருக்கும் 2.1. ஸோ அந்த 2.1 வந்துச்சு அப்படின்னா அதோடைய இதோட கூட்டிட்டோம்னா 6.1. ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. சரிங்களா? அப்ப நம்ம என்ன பண்றோம், இது வந்து ஈஸியான சர்க்யூட். சரிங்களா? இப்ப எக்ஸாம்பிள் வந்து இப்ப நான் சொன்னது பாத்தீங்களா, இது வந்து என்னன்னா ஈஸியான சர்க்யூட். இது வந்து என்னன்னா ஈஸியான சர்க்யூட். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்போ ஒரு இந்த மாதிரி வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு டெல்டா கனெக்ஷன்லயோ, ஓகேங்களா, இது வந்து டெல்டா கனெக்ஷன். ஒரு டெல்டா கனெக்ஷன்லயோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார் கனெக்ஷனா கொடுத்து டெல்டாவா இருக்கிற ரெசிஸ்டன்ஸை ஸ்டாரா மாத்து, இல்ல ஸ்டாரா இருக்கிற ரெசிஸ்டன்ஸை டெல்டாவா மாத்து அப்படின்றதுக்கான ஃபார்முலா. இப்ப அதுக்கான ஃபார்முலா என்ன, டெல்டா டு ஸ்டாருக்கான ஃபார்முலா. இப்ப எக்ஸாம்பிள் வந்து இங்க இதுக்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, இதுக்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அப்ப நம்ம இந்த பொருளை வந்து நான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்டார் கனெக்ஷனா மாத்த போறோம். மாத்தும் போது எனக்கு RA தேவை அப்படின்னா இங்க ஏலாம் எங்க இருக்கு, RA எங்க இருக்கு, இங்க இருக்கு, இது 2 பேர் இருக்கணும். சரிங்களா? அதான் சொல்றாங்க RAB RCA. சரிங்களா? பெருக்கிட்டோமா, பெருக்கிட்டு கீழே என்ன பண்ணணும்னா 3ஐயும் கூட்டிடணும். சரிங்களா? 3ஐயும் கூட்டிடணும், கூட்டி அதோட வேல்யூவை போட்டணும். இதுதான் வந்து இதோட இது. அப்ப இங்க இருக்கிறது தேவை அப்படின்னா இந்த இடத்துல இதுல எங்க வந்து பின்னு இருக்கும், RB, இந்த 2ஐயும் கூட்டி அது பெருக்கி கீழே தர வகுத்துக்கணும். ஸோ இதான் வந்து டெல்டா டு ஸ்டார். அதே மாதிரி ஸ்டார் டு டெல்டாவுக்கு வந்து மாத்தி வரும். ஏன்னா இப்ப இந்த ஸ்டார் கனெக்ஷன் இருக்கு, டெல்டாவை மாறுது. ஓகேங்களா? அப்ப டெல்டாவை மாறும்போது நம்ம RAB கண்டுபிடிக்கணும். இது ஈஸி. ஏன்னா மேல அது எந்த ஆருக்கும் ஏவுக்கும் பி, அதாவது ஆருக்கும் RAவுக்கும் பி இடையில கண்டுபிடிக்கும் போது RCன்ற ஒரு வார்த்தை வேணும். ஸோ அப்ப இது ஃபார்முலா எப்படி எழுதலாம்னா ஈஸியா எழுதலாம். அதாவது எக்ஸாம்பிள் வந்து ஒரு RAB தேவை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த RAB தேவை அப்படின்னா இந்த இடத்துல நாம கீழே இருக்கக்கூடிய அனைத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். சரிங்களா? எக்ஸாம்பிள் வந்து அதாவது RA RB, சரிங்களா, பிளஸ் RB இன்ட்டு RC பிளஸ் RC இன்ட்டு RA அப்படின்னு போட்டு இந்த இடத்துல நம்ம ஏபினா ஈஸியா, ஓகேங்களா, ஏபினா இதுல ஒரு ஏத்து இல்லை, என்ன சி இல்லை, RCல வகுத்தோம்னா இதோடைய ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சிடும். இது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டான மதிப்பு. எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து இந்த மாதிரி பேரல் கனெக்ஷனும் இது இப்ப டெல்டாவிலே ஸ்டார்லேயே கொடுத்து இதோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடி அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸை வந்து நம்ம பயன்படுத்தும் போது அதுல கண்டிப்பா வந்து என்ன இருக்கும்னா டெம்பரேச்சர் வந்து மாறும். சரிங்களா? ஸோ டெம்பரேச்சர் மாறுது அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா தான் இது. ஓகேங்களா? R0 1 பிளஸ் ஆல்பா டெல் பை டெல் டி அப்படின்னு போடுவாங்க. அப்ப R0னா இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ். இந்த இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ் வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ அதிகமாகும். இல்ல டெம்பரேச்சர் குறைஞ்சிச்சு அப்படின்னா இதோட வேல்யூ குறையும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன்லயோ ஏதோ ஒரு இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா அதுக்கான டெம்பரேச்சர் வந்து கண்டிப்பா மெஷர் பண்ணணும். சரிங்களா? மெஷர் பண்றதுக்காக நம்ம ஒரு கால்குலேஷன் போடுறோம். அதுதான் வந்து என்னன்னா இந்த கால்குலேஷன் R0 1 பிளஸ் ஆல்பா டெல் டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஏசி ரெசிஸ்டன்ஸ் வந்து அதாவது எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ்னா என்னன்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க.
இல்ல ஆர்எம்எஸ் வேல்யூ இந்த மாதிரி கேட்கும்போது ஒரு ஏசி ரெசிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதோடைய டிசி ரெசிஸ்டன்ஸுக்கு 1.6 மடங்கு வந்து சமமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு ரெசிஸ்டிவ் ஒரு மெட்டீரியல் இருக்கு அப்படின்னா அதோடைய ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் பேர் என்ன? ரெசிஸ்டிவிட்டி. சரிங்களா? ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, ஒரு பொருள் இருக்கு, எக்ஸாம்பிள் வந்து ஒரு சில்வர் இருக்கு, இல்ல ஒரு காப்பர் இருக்கு, இதுல வந்து ஒரு கோல்டு இருக்கு அப்படின்னா இதோட ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னா அது பேர் வந்து இந்த பொருள் இந்த யூஸ் பண்ற மெட்டீரியலை பொறுத்து அதோட ரெசிஸ்டன்ஸ் மாறும். அப்ப அதுதான் வந்து ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ரெசிஸ்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ ரெசிஸ்டிவிட்டின்னு நம்ம சொல்லும்போது ரெசிஸ்டன்ஸ் எப்பயுமே என்ன பண்ணோம் அப்படின்னா கண்டக்டன்ஸுக்கு ஆப்போசிட்ல இருக்கும். ஜிக்கு வந்து ஆப்போசிட்ல இருக்கும். சரிங்களா? ஜிக்கு வந்து என்ன இருக்கும்னா ஆப்போசிட்ல இருக்கும். ஸோ அதனால மாறும்னு சொல்றாங்க. சரிங்களா? அதுதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா கண்டக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்களா? இந்த ஜி தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கண்டக்டிவிட்டின்னு சொல்லியிருக்காங்க. இங்க வந்து ரோ ரெசிஸ்டன்ஸ் வந்து ரோன்னு சொல்லியிருக்காங்க. இதோட யூனிட் வந்து பாத்தீங்கன்னா ஓம் மீட்டர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த கேபிளோட இன்சுலேஷன் வச்சு ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்காங்க. இது வந்து மேக்சிமம் கேட்க மாட்டாங்க, அதனால தெரிஞ்சுக்க. ஸோ அந்த கேபிளை பொறுத்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கேபிளை வச்சு இதுக்கான ஃபார்முலா ஆர் ஈக்குவல் டு ரோ பை 2πl லாக் இ R2 by R1. ஸோ இதை வந்து நம்ம டிரைவ் பண்ண இந்த வேல்யூ வரும். அதுக்கு அடுத்து என்னன்னா கலர் கோடு. கலர் கோடுனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. நம்ம ஆல்ரெடி சொன்னோம் ரெசிஸ்டன்ஸ்னா என்னது? மின்தடை. ரெசிஸ்டன்ஸ் என்னங்க? மின்தடை. அப்ப மின்தடையா இருக்குது எங்க எங்க வந்து மின்தடை இருக்கும்? ஒரு சர்க்கியூட்ல ஒரு லைன்ல இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து ஒரு ஏதோ ஒரு மெட்டீரியல் வச்சுதான் மெஷர் பண்ண முடியும். ஆனா நம்ம கையிலே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா காலேஜ்ல இல்ல ஒரு லேப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 4 பேண்ட் இல்ல 5 பேண்ட் உள்ள ஒரு கோடு இருக்கும். அதுல சரிங்களா? ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு இந்த மாதிரி வந்து ஒரு கோடு இருக்கும். இந்த கோடை வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா ரெசிஸ்டன்ஸ் உடைய மதிப்பு கண்டுபிடிச்சிடலாம். அப்ப அந்த ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சதுக்கு பேர் என்ன? கலர் கோடிங் சொல்றாங்க. அதுக்கான டேபிளேஷன் தான் இது. என்ன சொல்லிடுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளாக், ஒருவேளை இங்க பிளாக் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து ப்ரௌனு, ரெண்டாவது பேண்ட் வந்து ப்ரௌனு, மூணாவது பேண்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லோ அப்படின்னா அப்ப ஃபர்ஸ்ட் வந்து என்னது? பிளாக் 0. சரிங்களா? ரெண்டாவது ப்ரௌன்னா 1. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மூணாவது என்ன கொடுக்குறாங்க? 4. நான் இப்ப இங்க என்ன இருக்கு? 1 × 4 10⁴ உடைய வேல்யூ எவ்வளோ? 10,000. சரிங்களா? எவ்வளோ? 10,000. ஸோ அப்போ 10,000 தான் வந்து மல்டிப்ளை இந்த ரெசிஸ்டன்ஸ் உடைய மதிப்பு. இங்க டாலரன்ஸ் என்னன்னா ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகலாம் இல்ல கம்மியாகலாம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 பாயிண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கான படம் சொல்லியிருக்காங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் 2 பேண்ட் கூட்டிக்கணும், அதுக்கப்புறம் மூணாவது வந்து அந்த டாலரன்ஸ் வந்து பெருகிக்கணும். எப்பயுமே வந்து ஏ தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபிட்டா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்புறம் நான் என்ன சொன்ன மாதிரி தான் பொதுவா சோர்சஸ் வந்து என்னென்ன சோர்ஸ் இருக்கு? வோல்டேஜ் சோர்ஸ், கரண்ட் சோர்ஸ். இப்போ வோல்டேஜ் சோர்ஸ்னு வரும்போது அதுக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா அதை எப்படி சிம்பிளிஃபை பண்றாங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்து மேல பிளஸ் அதுக்கு அடுத்து மைனஸ் பிளஸ் மைனஸ் இருந்தா அதை கூட்டிக்கலாம். சரிங்களா? ஆனா இங்க மைனஸ் இங்க மைனஸ் அப்படின்னு ஆப்போசிட்டா இருந்துச்சு அப்படின்னா இதுல இந்த V1 உடைய மதிப்பு வந்து V2 வந்து மைனஸ் பண்ணி ஒருவேளை வந்து V1 உடைய வேல்யூ வந்து V2 அதிகமா இருந்தா ஸோ கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா அதை பாத்துக்கணும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 2 வோல்டேஜ் பேரலா இருக்கு அப்படின்னா ஸோ ரெண்டுமே சமமா தான் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அதுக்கான படம் இது. இது வந்து V = IR நம்ம சொன்னோம் இல்லையா? ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஒரு ஓப்பன் சர்க்யூட் இந்த இது வோல்டேஜ் சோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிடும். ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணோம்னா நெக்லெக்ட் பண்ணணும். ஸோ அப்போ வந்து பேரல் சர்க்யூட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா வோல்டேஜ் சோர்ஸ் தான் வந்து மேக்சிமம் பயன்படுத்துறோம் பேரலா. அப்ப இது எதுக்காக சொல்லியிருக்காங்கன்னா ஒரு கரண்ட் சோர்ஸும் ஒரு வோல்டேஜ் சோர்ஸும் இருக்கு. இது ரெண்டையும் நான் பேரலா நினைக்கிறோம்னா இதுல எந்த சோர்ஸ் செயல்படும்னா வோல்டேஜ் சோர்ஸ் தான் செயல்படும், கரண்ட் சோர்ஸ் வந்து செயல்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? எப்பயுமே பேரலல் சர்க்யூட்ல வோல்டேஜ் சோர்ஸ் தான் வந்து டாமினேட் பண்ணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து என்னன்னா கரண்ட் சோர்ஸ். ஸோ இப்போ கரண்ட் சோர்ஸ்னா என்னது? இது ஒரு கரண்ட். இந்த கரண்ட் மூலமா உள்ள ஒரு கரண்ட் போகும், இங்க ஒரு லோடு இருக்கும். ஸோ இப்போ இதுல வந்து என்ன இருந்ததுன்னா கரண்டோடைய இது வந்து என்னன்னா ரெசிஸ்டன்ஸ் கரண்டோடைய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ, இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா இன்ஃபினிட்டியா இருக்கும். சரிங்களா? ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து இன்ஃபினிட்டியா இருக்கும். ஸோ அதான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து பிராக்டிகல் கரண்ட் சோர்ஸ். பிராக்டிகல் கரண்ட் சோர்ஸ்ல வந்து மேக்ஸிமம் என்ன இருக்கும்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் மதிப்பு வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். இன்ஃபினிட்டியா இல்லாம கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணலாம்னா
சரி பண்ணலாம். சரிங்களா? அதுக்கடுத்து வந்து கரண்ட் சோர்ஸ் வந்து பேரலல் தான் எடுத்துக்கூடாது. இங்க சொல்லிருக்காங்க 2மே பேரலல் இருக்கு. அப்ப இது எவ்வளவு கரண்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 கூட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு வந்து மேலேயும் ஒண்ணு வந்து கீழே இருந்துச்சோம்னா இது எது அதிகமோ அதுல இருந்து மைனஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டுமே ஒரே சேம் டைரக்ஷன் போச்சு அப்படின்னா ரெண்டோட மதிப்புல ஏதாவது ஒரு மதிப்பு எடுத்தா போதும். ஸோ ஈக்குவலா தானே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து வந்து ரெசிஸ்டன்ஸையும் கரண்டையும் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சீரிஸ் தர கரண்ட் மட்டும் எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்ப சீரிஸ் சர்க்யூட்ல வந்து கரண்ட் சோர்ஸ் வந்து டாமினேட் ஆகும். சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து நம்ம பார்த்துக்கிட்ட இருக்கு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இப்ப நம்ம இங்க பார்த்து சொல்லிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இப்ப அடுத்ததுதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்கலாம். அப்ப என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த படத்திலே தெரியும். அதாவது ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு. அதோடைய இது வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து ஐடியலா இருந்தா 0. சரிங்களா? அது வந்து பிராக்டிகலா இருந்தா கம்மியா இருக்கும். அதே ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்கு. அதோட ஐடியல் வந்து இன்ஃபினிட்டியோ, ஆனா பிராக்டிகல் வந்து என்னது அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வோல்ட் மீட்டர் இருக்கு அப்படின்னா அதோடைய ரெசிஸ்டன்ஸ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்ஃபினிட்டியா இருக்கும். அதே மாதிரி பிராக்டிகல் வந்து பாத்தீங்கன்னா ஐயா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஐடியல் வந்து இன்ஃபினிட்டியாவும் பிராக்டிகல் வந்து ஐயாவும் இருக்கும் சொல்லியிருக்காங்க. அம்மீட்டருடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து 0 தான். ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிகலா வந்து போகும்போது லோவாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது அடுத்தது இப்ப இங்க என்ன பண்ண போறோம்னா ஏற்கனவே பார்த்தோம் டிபெண்டன்ட் சோர்ஸை பார்க்குறோம். பொதுவா வந்து எத்தனை டிபெண்டன்ட் இருக்கு? 4 டிபெண்டன்ட் சொன்னோம். கரண்ட் கண்ட்ரோல்டு வோல்டேஜ் சோர்ஸ். அப்ப இது விஎஃப்டி ஆனா வந்து கரண்ட் சிம்பிள் இருக்கும். இந்த மாதிரி கரண்ட் சிம்பிள் இருக்கணும். ஸோ கரண்ட் கண்ட்ரோல்டு வோல்டேஜ் சோர்ஸ் விஎஃப்டி ஈக்குவல் டு கேஐ. அதே மாதிரி வோல்டேஜ் கண்ட்ரோல்டு வோல்டேஜ் சோர்ஸ் இருந்தா இந்த இடத்துல கேவின்னு வந்துடும். வோல்டேஜ் கண்ட்ரோல்டு கரண்ட் டிவைஸ் வந்து கேஐன்னு வந்துடும். ஸோ அப்போ வந்து கரண்ட் கண்ட்ரோல்டு வோல்டேஜ் சோர்ஸ் இருந்துச்சுன்னா கேவின்னு வரும். அதே மாதிரி கரண்ட் கண்ட்ரோல்டு கரண்ட் சோர்ஸா இருந்தாலும் இங்க கே வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அப்ப வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எப்ப வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து கரண்ட் வந்து என்டர் ஆகுதோ, அதாவது பாசிட்டிவ் டெர்மினல் வந்து என்டர் ஆகுதோ அப்ப எலமெண்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அப்சர்வ் பண்ண அர்த்தம். எப்ப வந்து கரண்ட் வந்து லீவ் ஆகும்போது பாசிட்டிவ் டெர்மினல் வந்து லீவ் ஆகுதோ அப்ப எலமெண்ட் வந்து என்ன ஆகுது பவரை டெலிவர் பண்ணுதுன்னு அர்த்தம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு சர்க்யூட் கொடுத்துறாங்க. ஒரு சர்க்யூட் கொடுத்துட்டு அது ரொம்ப காம்ப்ளிகேட்டா இருக்கு அப்படின்னா அங்க நம்ம என்ன பண்ணோம்னா சோர்ஸ் டிரான்ஸ்மிஷன் வந்து பண்ணிக்கணும். ஸோ அப்ப அதுல இருந்து அது வோல்டேஜ் சோர்ஸ் வந்து கரண்ட் சோர்ஸா மாத்துறதுக்கு வி வி வந்து வோல்டேஜ் கொடுத்துருப்பான், ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பான், ஆனா கரண்ட் தெரியுது. அப்ப அந்த இடத்துல ஃபார்முலா போகணும் ஐ ஈக்குவல் வி பை ஆர். ஸோ ஒருவேளை கரண்ட் கொடுத்துறான். சரிங்களா? அப்ப கரண்ட் கொடுக்கும்போது இப்ப எனக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தெரியும், வோல்டேஜ் தெரியாது. அப்ப நம்மளால ஐ ஈக்குவல் ஆர் அப்படின்னு நம்ம எடுத்துலாம். ஸோ இப்ப இந்த கரண்ட் இதுதான் வந்து படம். வோல்டேஜ் சோர்ஸுக்கு சீரீஸா வந்து என்ன இருக்கு? ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் சோர்ஸுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு? பேரலா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதைதான் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா பார்க்கணும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட சர்க்யூட் கொடுக்குறாங்க. எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்க்யூட்டை சால்வ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெரிய சர்க்யூட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த சர்க்யூட் வந்து நம்ம சால்வ் பண்ணும்போது இதுல ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இப்ப இதுல வந்து கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுதுன்னு வச்சுங்க. சரிங்களா? இப்ப இந்த பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து நம்ம வந்து என்ன பண்ணோம்னா கரண்ட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது 2 ரூல் இருக்கு. வோல்டேஜ் டிவிஷன் ரூல் ஒண்ணு, வோல்டேஜ் கரண்ட் ரூல் ஒண்ணு இருக்கு. சரிங்களா? சோ இதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவா நடத்திக்கிறோம். சரிங்களா? இதோட கிளாஸ் முடிச்சுக்கலாங்க.